ஹாய் காய்ஸ், இன்றைக்கி வீடியோவில் சிக்கன் ஒயிட் பிரியாணி தான் செய்ய போகிறோம். எல்லா சிக்கனையும் போட்டு ஒரே பிரியாணியாக வைக்காமல் இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். சிக்கன் வாங்குறதுல போன்லெஸ் பீசஸ் எல்லாம் தனியாக எடுத்து வச்சு போன்ஸ் அண்ட் லிவர் இதை மட்டும் போட்டு எப்படி ஒயிட் பிரியாணி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பிரியாணி பாட்டில் 3 டேபிள் ஸ்பூன் ஆஃப் ஆயில் ஊற்றிருக்கேன். இதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் கீ ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடவே இந்த ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். பட்டை 3 துண்டு, கிராம்பு 5-6, அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம், 3 ஏலக்காய், 3 பச்சை மிளகாய், 2 பிரியாணி இலை, இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணி அரோமா வர நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதில் குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்க ஒரு 4-5 வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இது கோல்டன் ப்ரௌன் ஆன உடனே இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை ஆட் பண்ணியிருக்கேன். இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அண்ட் ஆனியன் நல்லா வதங்கி இந்த லெவலுக்கு வரணும். இதோட ரா ஸ்மெல்லாம் போன உடனே இதில் நம்ம சிக்கனோட பார்ட்ஸு ஆட் பண்ணிக்கலாம். அதாவது போன் பீசஸ்ஸு, அப்புறம் லிவரு, அந்த மாதிரி ஐட்டத்தை எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா சிக்கன் ஒரு ஹாஃப் குக் ஆகட்டும். போன் பீசஸ்லாம் வச்சு நான் சிக்கன் சுக்கா பண்ணியிருந்தேன். அதையும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மின்ட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு ஃபுல்லாக எடுத்து போட்டுக்கோங்க. அப்புறம் அதே மாதிரி மல்லி இலை, புதினா, மல்லி இது ரெண்டுமே ஈக்குவல் லெவலில் இருக்கணும். இப்போ இது ஆட் பண்ணது எல்லாத்தையுமே ஒன்று பண்ணுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ ஆட் பண்ண ரெண்டுமே ஓரளவுக்கு வாடி வர டைம் வர வரையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா வதங்கி வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம 3 டேபிள் ஸ்பூன் அளவு போல் தயிர் ஆட் பண்ணியிருக்கோம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தயிரில் இருக்க தண்ணியெல்லாம் பிரிஞ்சு கட்டி தயிராக வர நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் தேவைக்கேற்ற மாதிரி உப்பு 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் இங்கே ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஒரு ஹாஃப் லெமனை இந்த மாதிரி ஸ்குவீஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது புளிப்பு டேஸ்ட்டுக்காக. இப்போது பிரியாணிக்காக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே 1.5 கப் அளவுக்கு ரைஸ் எடுத்திருக்கேன். ஸோ அதனால் ஒரு 3 கப் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் 1 கப் எடுக்கிற மாதிரி இருந்தால் 2 கப்பு வாட்டர் ஆட் பண்ணால் போதும். நம்ம எவ்வளோ ரைஸ் எடுக்கிறோமோ அதுக்கு டபுள் தி அமௌண்ட் வாட்டர் ஆட் பண்ணிக்கணும். இப்போது தண்ணி ஆட் பண்ணதுக்கு அப்புறமா இதில் ஒரு டொமேட்டோவை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டே ஆட் பண்ணலைன்னா டொமேட்டோ ஆட் பண்ணி வதக்கணுன்னா பிரியாணியோட ஒயிட் கலரு சேஞ்ச் ஆகிரும். அதனால தான் இப்போ இதில் நான் சிக்கன் க்யூபை உடச்சி ஆட் பண்ணியிருக்கேன். இது ஆப்ஷனல் தான், தேவைப்பட்டால் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா அவாய்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா தண்ணி கொதி விட்டு வர டைமில் இதில் ஆல்ரெடி அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுருந்த பாஸ்மதி ரைஸு அதை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணியும் ரைஸும் சரிசமமாக வர அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. வந்ததுக்கப்புறம் மேலே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கீ ஆட் பண்ணிவிட்டு தம்மில் வச்சுருங்க. அவ்வளோதான், ஒயிட் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது கூட செஞ்ச சிக்கன் சுக்கா வீடியோ நான் நெக்ஸ்ட் வீடியோவாக